நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த சமூகத்திலே உள்ள அப்பாவி மக்களை பார்த்து, இந்த சமூகத்திலே உள்ள ஆண்டாண்டு காலம் வளமையாக பரம்பரை பரம்பரையாக நாங்கள் பார்த்தது, நாங்கள் கேட்டது, எங்களுடைய பள்ளிவாசலிலே நடந்தது என்ற அந்த பரம்பரை வாதம் பேசுகின்ற இஸ்லாமிய உறவுகளை அழைத்து சொல்கிறேன். தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நம்மளால எழுப்ப முடியாது. அப்படித்தானே? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நம்ம எழுப்ப முடியாது. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஏகத்துவம் இல்லாத மனிதனுடைய மறுமையுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல அபூலஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று சொல்றான். அப்படித்தானே? அபூலஹப் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை. யார பேரை சொல்றான்? அபூலஹபுடைய பேரை சொல்றான். அல்லாஹ்வை எதிர்த்தவன் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமாக இருந்தாலும், நபிமார்களுடைய தந்தையாக இருந்தாலும், நபிமார்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், நபிமார்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும், அவன்கிட்ட ஏகத்துவம் இல்லைண்டா அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏகத்துவம் நபியுடைய மனைவி கிட்ட இல்லாட்டியும், பிள்ளை கிட்ட இல்லாட்டியும், வாப்பா கிட்ட இல்லாட்டியும், இது நபியுடைய வாப்பாவே, இது நபியுடைய மனைவியே, இது நபியுடைய பெரியப்பாவே, இது நபியுடைய பிள்ளையே, இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட கிடையாது. நரகம் நரகம் தான். அப்ப ஏகத்துவம் இல்லை என்றால் நரகம். குர்ஆன்ல நீங்க பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கிட்ட ஏகத்துவம் இல்லாதால, அவகிட்ட சிலை வணக்கம் இருந்ததால, அவர் ரப்ப புறக்கணித்ததால, மாப்பிள்ளையோட வாழ்ந்ததால சுவர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லலங்க. மாப்பிள்ளையோட வாழ்ந்தா, ஒரு பிள்ளை பெத்தா மாப்பிள்ளையோட வாழ்ந்தா என்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த மனைவியை மறைச்சி திருத்தால நினைக்கல. அந்த மனைவிக்கு இறைவன் சொல்றான், அவள் காபிரான பெண், அவள் நரகவாதிக்கு உதாரணம் என்று சொல்கிறான். அல்லாஹு அக்பர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, அவர் ஒரு ஏகத்துவவாதி, அவ ஏகத்துவத்துக்கு முரணான ஷிர்க்குவாதி. நீ ஷிர்க்கு செஞ்சா நபியுடைய பொண்டாட்டினாலும் வேலை இல்லை. அங்கால லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அல்லாஹ் நரகவாதி அப்படின்னு சொல்றான். இங்கால நீங்க பாருங்க, ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் சொர்க்கவாதி, ஃபிரௌன் நரகவாதி. அந்த ஃபிரௌனோட தான் வாழ்ந்தா, அவனோட தான் குடும்பம் நடத்தினா, அவன் கோட்டையிலையும் அவன் சாப்பாடையும் தான் உண்டு திண்டு வளர்ந்தா. சத்தியம் எது என்று புரிந்தது, மாப்பிளைய வீசினா. சத்தியம் எது என்று புரிந்தது, சொத்தை தூக்கெறிந்தா. சத்தியம் எது என்று புரிந்தது, நகை நட்டையெல்லாம் கலட்டினா. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் வித்தியாசம் புரிந்த போதும் அல்லாஹ் கிட்ட கேட்டா, யா அல்லாஹ் மாப்பிளைய விடுறேன், வீட்டை விடுறேன், நகை வேண்டாம், கண்ணியம் வேண்டாம், கௌரவம் வேண்டாம், பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், கடவுளுடைய மனைவி என்ற அந்தஸ்தும் வேண்டாம். இது எல்லாமே பொய்யானது, மறுமை என்பது உண்மையானது. எனக்கு வேண்டும் ரப்பி பினிலி இந்த கபைத்தம் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு வேண்டும் யா அல்லாஹ். கௌரவம் பார்க்கல, அந்தஸ்து பார்க்கல, பட்டம் பார்க்கல, பதவி பார்க்கல, மாப்பிளைய பார்க்கல, ஊரை பார்க்கல, சமூகத்தை பார்க்கல. அதனால அல்லாஹு தஆலா அந்த மனைவியை குர்ஆனில் உயர்த்தி ஈமான்தாரிகளுக்கு முன்னுதாரணம் என்று அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே அவனுக்கு பக்கத்தில் சுவர்க்கம் கொடுக்கிறான் என்றால், ஏகத்துவத்தின் ஊடாக இந்த உலகத்தில் சுவர்க்கத்தை உலகத்திலிருந்தே பெற்றுக்கொண்ட உயர்ந்த பெண்மணியாக அந்த பெண்மணி வாழ்ந்தாங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கிட்ட ஏகத்துவம் இல்லாட்டி என்ன செஞ்சு வேலை இல்லைங்க, என்ன செஞ்சு வேலை இல்லை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், புகாரியில 3350வது செய்தியாக புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நாளை மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாரும் இருக்கிற நேரம், யல்கா இப்ராஹீமு அபாஹு ஆஸர யௌமல் கியாமா. நாளை மறுமையில ஒரு ஆளை சந்திக்கிறது தானே. நான் என்ற குடும்பம், நீங்க உங்களோட குடும்பம் எல்லாம் சந்திப்போம். அந்த டைம்ல தான் ஒரு ஆளை கண்டு ஓடுற நேரம் என்று இறைவன் குர்ஆன்ல சொல்றானே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி. அப்படி ஒவ்வொரு ஆளை கண்டு ஓடுகின்ற அந்த நாள் மறுமையுடைய நாள். அப்படிப்பட்ட நாளையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பெத்த வாப்பாவை சந்திப்பாராம். யாரு வாப்பா? ஆஸரை சந்திப்பாங்க. வாப்பா எப்படி இருப்பார் தெரியுமா? புழுதி படிந்த நிலைமையில
வாப்பா அப்படியே நிப்பாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரு, வாப்பா பார்த்து சொல்லுவாரு, ஃபயகூலு லஹு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரு, அலம் அகுல் லக லா தஅசினி, வாப்பா உலகத்துல நான் இதெல்லாம் சிறுக்குன்னு சொல்லலையா வாப்பா, இந்த கடவுள் எல்லாம் பொய்ன்னு சொல்லலையா வாப்பா, இதெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கிறேன்னு சொல்லலையா வாப்பா, வாப்பா ஷைத்தான பின்பற்றாதங்கண்டு நான் சொல்லலையா வாப்பா, வாப்பா என்ன நீங்க கல்லறிஞ்சு கொண்டுடுவேன் என்று நீங்க மிரட்டினீங்களே வாப்பா, உலகத்துல இந்த சிலைகள் எல்லாம் கூடாதுன்னு நான் சொன்னேன் தானே வாப்பா, ஏன் நீங்க ஏற்றுக்கொள்ளல அப்படி என்று வாப்பாவை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுமையில் கேட்பார். அதுக்கு ஃபயகூலு அபூஹு, வாப்பா சொல்வார், ஃபல் யௌம லா அஸீக், மகன் இப்ப இந்த நேரத்துல இந்த மறுமையுடைய நாளையில உனக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் மகனே. புரிஞ்சிடும், புரிஞ்சிடும், உலகத்துல செய்த எல்லாமே பொய்யென்று புரிஞ்சிடும், சமூகம் பொய்யென்று புரிஞ்சிடும், தான் செய்த சிலைகள் பொய்யென்று புரிஞ்சிடும், வரட்டு கௌரவம் பொய்யென்று புரிஞ்சிடும், இந்த சமூகத்தை ஏமாத்தினோம் என்பது பொய்யென்று புரிந்திடும். புரிந்தவுடன் சொல்லுவாரு, மகன் இந்த நாளையில நான் உங்களுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் மகனே என்று சொல்வார். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க, ஃபயகூலு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பி இன்னக வஅதனி அல்லா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன், எனக்கு ஒரு வாக்குறுதி தந்தாயே அல்லாஹ், எழுப்பப்படுற மறுமையுடைய நாளையில என்னை கேவலப்படுத்த மாட்டாய் அப்படி என்று எனக்கு ஒரு வாக்குறுதி தந்தாயே நீ, யா அல்லாஹ் இப்ப இந்த வாப்பா இப்படி நிக்கிறாரே, இதை விட வேறு என்ன கேவலம் எனக்கு, நான் இந்த பக்கம் நிக்கிறேன், என்னை பெத்தெடுத்த தந்தை புழுதி படிந்த முகத்தோடு, அப்படியே ஒரு வகையான ரத்தத்தோடு, நிறைய முடிகளோடு, சோகமான நிலைமையோடு என்னுடைய வாப்பா உன்னுடைய எதிரி தரப்புல நிற்கிறாரே, இதை விட வேறு என்ன யா அல்லாஹ் எனக்கு கேவலம் இருக்குது அப்படி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது ஃபயகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், இன்னி ஹர்ரம்துல் ஜன்ன அலல் காஃபிரீன், என்ன மறுத்த எவனுக்கும் நான் சுவர்க்கத்தை கொடுக்க மாட்டேன், சுவர்க்கத்தை நான் ஹராமாக்கி விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்வார், சும்ம யுகாலு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்வார், யா இப்ராஹிம், இப்ராஹிமே மா தஹ்த ரிஜ்லைக், உங்களோட கால் ரெண்டுக்கு கீழே என்ன இருக்குது என்று கேட்பார். மறுமையுடைய நாள் தோழர்களே, அந்த மறுமையுடைய நாளையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், இப்ராஹிமே உங்களோட காலுக்கிடையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்பான். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பார்கள், அந்த நேரத்தில் ஒரு கழுத புலி ரத்தம் தேய்ந்த அந்த முகத்தோடு அவருடைய காலுக்கு கீழே இருக்கும். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலுக்கு கீழே கழுத புலியாக மாற்றப்பட்டு ரத்தங்கள் தேய்க்கப்பட்டிருக்கும். அல்லாஹு தஆலா அப்படியே எடுத்து அதை நரகத்தில் போடுவான் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற என் இஸ்லாமிய சொந்தங்களே, அன்பாக அழைத்து சொல்கிறேன், நாளை மறுமையுடைய நாள் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள், யாருடைய கௌரவமும் யாரையும் பாதுகாக்காத நாள். அப்படிப்பட்ட நாளையில நம்ம தௌஹீதோடு வாழ்ந்தால்தான் சுவர்க்கம் போகலாம் என்ற செய்தியை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.